எங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல இந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் எழுதின பொயட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் யங்ஸ்டர்களின் சூப்பர் ஸ்டார் பிரேம்ஜி அமரன் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. அவருடைய அப்பா கங்கை அமரன். கங்கை அமரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த 16 வயது நிலை படத்தில் செந்தூர பூவே அப்படின்ற ஒரு பாடலை டம்மி லிரிக்ஸாக எழுதியிருக்காரு. ஒரு பாடலுக்கு இசையமைக்கிறதுக்காக அந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி டம்மி லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்படியா கண்ணதாசன் அவர்கள் அந்த டைமில் பிஸியாக இருந்ததால் இப்போதைக்கு டம்மி லிரிக்ஸ் எழுதி டியூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு கங்கை அமரனை இந்த லிரிக்ஸ் எழுத சொன்னாங்க. ஆனால் கண்ணதாசன் அவர்களே கங்கை அமரன் எழுதின வரிகளை படித்து பார்த்துட்டு இனிமேல் என் பாடல்களில் நான் பூவே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரமாதமாக எழுதியிருக்காரு, அதனால இந்த வரிகளே பாடல்களாக வச்சுக்கோங்க அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படியா தான் கங்கை அமரன் அவர்களுடைய பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு பயணம் தமிழ் சினிமாவில் தொடங்குச்சு. முந்தானை முடிச்சு படத்தில் வர அந்தி வரும் நேரம், கண்ணை திறக்கணும் சாமி, கரகாட்டக்காரன் படத்தில் வர மாங்குயிலே பூங்குயிலே, ஊரு விட்டு ஊரு வந்து, இந்த பாடலை இப்போ ரீசெண்டாக ஒரு வைபவுடைய படத்தில் கூட ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த கோட் படத்தில் வரக்கூடிய ஸ்பார்க் சாங்கை கூட கங்கை அமரன் அவர்கள் தான் எழுதினார். இப்படி பல சூப்பர் ஹிட் பாடல்களை கங்கை அமரன் எழுதியிருந்தாலும் பெரும்பாலும் அவரோட பேர் வெளில தெரியாமல் அந்த பாடல்கள்லாம் கேட்குறவங்க இது கண்ணதாசன் எழுதியிருப்பாரோ இல்லை வாலி எழுதியிருப்பாரோ ஒருவேளை இளையராஜா எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான தாட்டு தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் கங்கை அமரன் தான் இந்த பாடல்கள்லாம் எழுதினாருன்றது நிறைய பேருக்கு தெரியல. இதை பற்றி கங்கை அமரன் அவர்களே ஒரு மேடையில் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. இந்த கங்கை அமரன் வாரத்தில் திரைத்துறையில் அவருடைய பன்முகங்களை பற்றி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.